கர்த்தருடைய பரிசுத்த நாமது ஸ்தோத்திரம். என் பேர் ராபர்ட் ராஜா. நான் மாதாவரம் மணலி மாத்தூர்லேருந்து வரேன். நான் வெட்டேரியில் ஒரு விநாயகபுரத்தில் ஒரு சென்ட்ரிங் கடையில் வேலை செஞ்சேன். அப்போது 2024 என் காலில் ஒரு ஆணி ஒன்று குத்திருந்து. அந்த ஆணி ரொம்ப பழமையான ஒரு ஆணியும், அது தட்டனா கொட்டுற மாதிரி இருந்த ஒரு ஆணி ஒன்று காலில் குத்திருந்தது. அது நான் சரியாக கவனிக்காதனால 2024 மார்ச் மாதம் அந்த ஆணி என் காலில் குத்திருந்தது. நான் அதை சுத்தமாக மறந்துட்டேன், அந்த ஆணி குத்துறதே மறந்துட்டேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் கிளியர் பண்ணிவிட்டு எல்லா டிடி இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். ஆனால் உள்ள பிசுறு இருந்ததுனால எனக்கு தெரியல, உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிடுதுன்னு தெரியல எனக்கு. அது 2024 நான் டிசம்பர் மாதம் பார்க்குறேன், ரொம்ப பெருசாக வீங்கி இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் நான் கேர் பண்ணவே இல்லை. ஆனால் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா என்னோட பாதம் முழுக்க வீங்கிடுச்சு. அப்படியே சீழ் பார்த்தீங்கன்னா கால் முழுக்க ஏறிடுச்சு. அப்படி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்த உடனே அதை டாக்டர்கிட்ட காமிக்கிறேன், நீ இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், ஒரு வாரத்துக்குள்ள இல்லை, ஒரு 2 நாளில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இன்னும் ஒரு வாரம் உன் கால் கடந்து போயிடுச்சுன்னா உன்னோட கால் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போயிட்டு நான் என்னோட காலை காமிச்சேன். இது கிட்டத்தட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு 70,000 செலவாகும்ப்பாங்க. அவ்வளோ காசு என்கிட்ட இல்லை. வேலை செஞ்ச இடத்துல எங்கள் ஓனர்கிட்ட சொன்ன நிலவரம் இந்த மாதிரி இருக்கு. நான் நீ போயிட்டு அட்மிட் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுப்பா, நான் உனக்கு பே பண்ணுறேன்னு. காலையில் சொன்ன ஒரு சாயந்தரம் சொன்னால் உனக்கு என் கம்பெனியில் அடியே படலை, இந்த மாதிரி நீ வேற எங்கேயோ அடிப்பட்டு உனக்கு என்கிட்ட இந்த மாற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணல. கடைசி வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிட்டேன். நான் அந்தோனி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மாதாவரம் அந்தோனி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டேன். எங்கெங்கேயோ காசு பெறட்டணும், ஆனால் அந்த பணத்தை ஆண்டவர் சந்திக்க எங்களுக்கு கிருபை செஞ்சாரு. போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அந்த காலை சரிப்படுத்திட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு 7 வருஷமா குழந்தை இல்லை. 2019 வருஷம் எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வா, கண்டிப்பாக குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி செப்டம்பர் மாதம் இதே மந்த்து தான் வந்தோம். வந்த உடனே நல்லா ஜெபம் பண்ணோம். இப்போ ஸ்டீஃபன் சார் சொன்னாங்க, நீங்கள் அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பாக அப்பா அம்மா அப்படி ஸ்தானத்தோட வருவீங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் அதே மாதமே கன்சீவ் ஆனோம். அது மட்டும் இல்லாமல் 6வது மாதமே பனிக்கூடம் எனக்கு உடஞ்சிருச்சு. அப்போ எல்லா டாக்டரும் சொன்னாங்க, குழந்தைய காப்பாற்ற முடியாது, எந்த உறுப்பும் வளர்ந்துருக்காது, அப்படி குழந்தையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நம்பிக்கையா இருந்தோம். ஏசப்பா கொடுத்த குழந்தை ஒன்றும் ஆகாது நம்பிக்கையா இருந்தோம். அதன்படியே ஏசப்பா நார்மல் குழந்தைக்கு இருக்க மாதிரியே ஹார்ட் பீட் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அது கிருபை செஞ்சாங்க ஏசப்பா. இவள அந்த குழந்தை, இவளுக்கு இப்ப 5 வயசு முடிஞ்சிருக்கு. ஆனா எல்லா நார்மல் குழந்தைக்கு இருக்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இவளுக்கு இருக்கு. எந்த குறையும் இல்லாம ஏசப்பா எங்களுக்கு தந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஏசப்பா நாங்க எப்ப ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ரெட்டத்திலேயே நான் ஆசீர்வாதம் தருவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே இவ பிறந்து 1 வருஷத்துலயே அவன் பிறந்துட்டான். இவர் 2020 பிறந்தா, 21 பிறந்தான். அதே மாதிரி ரெட்ட குழந்தை மாதிரி எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஏசப்பா தந்தாங்க. கொடாவை கொடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? எடுத்து வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிக்கலாமா? உங்கள் செவியை சாய்த்து, நீங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? நீங்கள் ஆண்டவரிடத்தில் வரும்பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குற அளவுக்கு உங்களுடைய செவியை கவனமாய் கவனிக்க செய்து டியூன் பண்ணி அழகாக கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வரணும். ஆண்டவர் பேசுகிற நேரத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அற்புதம் நடக்கும். சில நேரங்களில் பிள்ளைகள் மனவேதனையோடு வருவாங்க. அவங்களுக்கு ஜெபிச்சு முடித்து அவங்க அனுப்பலான்னு நினைக்கும் போது அவங்க அப்போ தான் கேட்பாங்க, ஐயா எனக்கு ஒரு மங்கள வார்த்தை வேணும்னு சொல்லுங்கள். ஏற்கனவே மங்கள வார்த்தை சொல்லி முடிச்சிருப்போம். அப்போ பாருங்க, அவருடைய செவிகள் ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்க முடியாத அளவுக்கு நம்முடைய பிரச்சனைகள் தான் நம்மை ஆண்டவரை விட்டு வெளியேற்றுகிறது.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த பிரச்சனைகளுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அழகாக நன்றி சொல்கிறதுக்குன்னே வருவீங்க. இன்னைக்கு ஒரு டாக்டர் பிரவீனா, அவங்க ஒரு டென்டிஸ்ட் டாக்டர், அவங்க ஒரு சாட்சி சொன்னது கேட்டிங்க. ஒரு குட்டி பிள்ளையை கூப்பிட்டு வந்து பாருங்கள், நல்லா நடந்துட்டு இருந்த பிள்ளை திடீர்னு கை கால் வழங்காமல் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக படுக்குது. அந்த பிள்ளையை தூக்கித்தான் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இருக்குது. என்னன்னு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கும் ஒரு தாய், தன்னுடைய பிள்ளை நல்லா நடந்துட்டு இருந்த ஒரு பிள்ளை திடீர்னு நடக்க முடியலை, டாக்டரால் அந்த பிரச்சனை என்னான்னு கண்டுபிடிக்க முடியலை. அதுவும் சைல்டு ஸ்பெஷல் டாக்டர், இந்தியாவில் நம்பர் 1 டாக்டர். அவங்க பார்த்துட்டு அவங்களால என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலை. கண்ணீரோடு அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்து படுக்கையில் போட்டுட்டு காலையில் மங்கள வார்த்தையை ஆன் பண்ணி கேட்குறாங்க. அப்பொழுது அந்த மங்கள வார்த்தையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிள்ளைக்காக உன் பாஸ்டரை ஜெபம் பண்ணியிருக்கலாம், நீ ஜெபம் பண்ணியிருக்கலாம், உன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் ஜெபத்தை நீ பண்ணியிருக்கலாம், நீ ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்திருக்கலாம். அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு எழும்பி நடக்க முடியாத உன் பிள்ளைக்கு மான் கால்களின் கால்களை ஆண்டவர் பொறுப்பை. ஹல்லேலூயா. இதை கேட்டுட்டு இருந்துட்டு எப்படி இருக்கும் பாருங்க அந்த சீன். அவங்க நேரடியாக வந்து என்கிட்ட சொன்னாங்க, இந்த வார்த்தையை நான் கேட்டுட்டே இருக்கும் பொழுது உன் பிள்ளையுடைய கால்களை மான்கால்களை போல மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையை தன் இருதயத்திலே தன் பிள்ளைக்காக எடுத்துட்டு திரும்பி பார்க்கிறா. பிள்ளை இறங்கி நடந்து வருது, பெட்டில் இருந்து இறங்கி. ஹல்லேலூயா. நடக்க முடியாம பெட்டில் அங்கே இங்கே திரும்ப முடியாம இருந்த பிள்ளை எழுந்து நடந்து வருகிறது. ஆண்டவர் சொன்னார், மான் கால்களின் கால்களை உன் பிள்ளைக்கு கொடுப்பேன். ஒரு செகண்ட்ல பாருங்க, ஏதாயிலும் செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு சாட்சி சொல்லும் பொழுது பிள்ளை நடந்து வர்றது, அட் எ டைம்ல அவளை நடக்க வைக்க முடியுமானால் என் ஆண்டவர் ஒருவரால தான் முடியும். ஹல்லேலூயா. உனக்கு அத்தியாவசியமா என்ன தேவையோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். உன்னுடைய ஓட்டையாக இருக்கிற ஹோல் ஆண்டவர் மூடிட்டார். உன்னுடைய தீராத உதிரப்போக்குக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வந்துட்டார். உன்னுடைய கற்பப்பையில் இருக்கிற எல்லா ஃபைப்ராய்டு கட்டி, நீர்க்கட்டிகள், எல்லா கட்டிகளை ஆண்டவர் அப்புறப்படுத்திட்டார். ஏதாயிலும் செய்யணும் கேட்டீங்கல்ல, உன்னுடைய பிரெயினில் இருக்கிற அந்த நரம்புகளை எல்லாம் ஆண்டவர் புதுசாக மாத்துறார். ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகளும் இதே போல நடக்க முடியலை, பேச முடியலை, அந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்? அன்னைக்கு எசேக்கியாவுக்கு என்ன தேவை? உயிர் பிழைச்சா போதும். என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் 15 வருஷம் கூட்டி கொடுத்து அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் 3 வருஷம் கழித்து தான் அவனுக்கு குழந்தை பிறக்குது. அவன் 15 வருஷம் கழித்து மரிக்கும் பொழுது அவனுக்கு பிறந்த பிள்ளைக்கு வயசு 12 என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியடில் 3 வருஷம் கழிஞ்சுதான் அவனுக்கு குழந்தையே பிறந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சந்ததி அற்று போகாதபடிக்கு ஜெயம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு சுதந்திரவாளி உண்டு, உனக்கு ஒரு சந்ததி உண்டு, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு உனக்கு ஜெயம் கொடுத்த கற்பத்தின் கனியை கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, ஆண்டவரிடத்துல வந்தா ஏதாவது செய்வாரா? என்னெல்லாம் செய்ய போறாரு? முதல்ல சொல்றாரு, என்கிட்ட வந்தீன்னா உன்னை வெளியே போன்னு புறக்கணிச்சு தள்ள மாட்டேன். முதல் பாயிண்ட், என்னிடத்தில் வாருங்கள், புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளவில்லை. ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஒருவரும் உன்னை தள்ளுவதற்கு நான் அனுமதி கொடுக்கவும் மாட்டேன். யாராவது உன்னை தள்ளி வச்சிருந்தேன்னு நினைக்கிறாங்களா? உன் புருஷனே உன்னை தள்ளி வச்சிருந்தேன்னு நினைக்கிறாரா? இன்னைக்கு உன் புருஷனுடைய இதயத்தில் நான் பேசுவேன். உன் மனைவி உன்னை தள்ளி வச்சிருந்தேன்னு நினைக்கிறாங்களா? உன் மனைவி இடத்துல நான் பேசுவேன். முதல்ல என்னிடத்தில் வாருங்கள், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா யாரெல்லாம் இன்னைக்கு தள்ளப்பட்ட நிலைமையில வந்திருக்காங்களோ, உலகம் உங்களை தள்ளி இருக்கலாம், ஆண்டவர் உங்களை சேர்த்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 2வது, என்னிடத்தில் வாருங்கள், உங்களை பசி ஆற பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். என்னிடத்தில் வாருங்கள், உங்களை பசி ஆற்றுவேன். யோவான் 6:35 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா?
இயேசு அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், ஒரு காலம் பசியடையான். ஆண்டவரிடத்துல வந்தா உங்களை பசியோட வைக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப பசி இல்லாம இருக்கணும்னா நல்ல ஆகாரம் வேண்டும். ஆகாரம் வேணும்னா வருமானம் வேணும். ஆண்டவர் நிரம்பி வழிகிற செல்வங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ஆமா, சொல்றாரு, என்னிடத்துல ஒருத்தன் வந்தா அவனை பசியோட வைக்க மாட்டேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பசி என்ன, கொடுமை என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் உபவாசம் இருந்து வெளியே வரும் பொழுது அவர் பசியாக இருக்கிறத பிசாசு கண்டு சோதனைக்கு நேராக நடத்தின. அப்போ அந்த பசின்னா என்னன்னு அவருக்கு தெரியும். ஆண்டவர், என்னிடத்தில் வருகிறவனை ஒரு காலம் நான் பசியாக வைக்க மாட்டேன். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரிடத்தில் வந்துட்டேன்னா இதுக்கு மேலே நீ கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தாராளமாக உங்களுக்கு ஆகாரத்திற்கு கர்த்தர் வழி திறப்பா. ஒரு முறை இயேசு கிறிஸ்துடைய காலங்களில் 3 நாள் கூட்டம் நடக்குது. 3ஆவது நாள் கூட்டத்தில் இதுக்கு மேலே அங்கே சாப்பிடாம வீட்டுக்கு போய் எப்போ சமைக்க முடியும், எப்போ வெளியே போய் வாங்க முடியும், சாயங்காலம் ஆயிட்டுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்து அனுப்ப மனதாயிருக்கிறேன். ஒரு அழகான வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்தார்கள், சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களை அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என்று மத்தேயு 15:32 எழுதுறார். என்ன சொல்றாரு? அவங்கள பட்டினியோடு அனுப்பிவிட எனக்கு மனசு இல்லை, உன்னை வெறும் கையோடு அனுப்பிவிட என் ஆண்டவருக்கு மனதில்லை. எனவே உனக்கு ஏதாயிலும் ஒன்று ஆண்டவர் கொடுத்து அனுப்புவார். ஆகாரமும் கொடுப்பார், ஆகாரத்திற்கு தேவையான வருமானத்திற்கும் வழி திறப்பார். நல்ல சம்பளத்தில் உன் பிள்ளைங்க செட்டில் ஆக போறாங்க. ஆமென். நல்ல தாராளமாக கை நிறைய சம்பளம் வாங்கி இனி அநேகரை நீங்கள் போஷிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமாம், அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆகாரம் இல்லாதவங்களுக்கு எப்பவும் ஆகாரம் கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கணும். அன்னைக்கு அப்படி தான் 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேர் சாப்பிட்டு அதன் பிறகு 12 கூட மிச்சம் எடுத்தாங்களாம். ஏன்னா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இயேசுநாதருக்கு கூட 12 பேர் இருந்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூடையை கொடுத்து அனுப்பிவிட்டார். அன்னைக்கு ஆண்டவர் 12 பேருக்கு 12 கூடை நிறைய கொடுத்து, அதுவும் ஓவர்ஃப்ளோ கூட கொடுத்து அனுப்பினார். ஏன் தெரியுமா? இயேசுவோடு இருந்தவர்கள், ஒன்றும் இல்லாமல் இருந்ததை பார்த்தவர்கள் இப்போ தலையில் ஒரு சுமடை சுமந்துட்டு போகிறான், சுமக்க முடியாத அப்பங்களோடு. இன்னைக்கு பிறகு சுமக்க முடியாத வருமானங்களை நீங்கள் சுமக்கும்படிக்கு கர்த்தர் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்தின் பொக்கிஷசாலையை உனக்காக திறப்பா. நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கொடுப்பாய். இனி நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுவீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய ஏழைகளை நீங்கள் படிக்க வைப்பீங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு வருமானத்திற்கு ஏதாகிலும் கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் அவங்களை பிளஸ் பண்ணி அனுப்புவார். என்னிடத்தில் வாருங்கள் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன பிளஸ்ஸிங் தேவையோ எல்லாம் கொடுத்து அனுப்புவார். திருமண தடைகள் நீங்கும், நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் நடக்கும், பிள்ளை பாக்கியங்களுக்கு கர்த்தர் வழி திறப்பார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்கள் மேல் கைகளை வைத்து, அவர்கள் மேல் கைகளை வைத்து பின்பு அவ்விடம் விட்டு போனார். அன்னைக்கு இயேசுநாதர்கிட்ட பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அவங்க தலையில கை மட்டும் வச்சு அனுப்புங்க பிரதர். நீதிமானுடைய சிரசிலே இனி ஆசீர்வாதம் தங்கும். ஹல்லேலூயா. உன் கற்பத்திலே ஆசீர்வாதமான பிள்ளை தங்கும். ஆமென். அதுல ஒரு கவலையும் படாதீங்க. இது உங்களுடைய நாள், உங்களுடைய அற்புதத்தின் நாள். 4ஆவதாக கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட வாங்க இளைப்பாறுதல் தருவேன். முதல்ல என்ன சொன்னார்? என்கிட்ட வாங்க உங்களை புறம்பே தள்ள மாட்டேன். 2வது என்கிட்ட வாங்க பசியாற்றுவேன். 3வது சொன்னார் என்கிட்ட வாங்க உங்களை ஆசீர்வதிப்பேன். 4வது ஆண்டவர் சொல்லுகிறார் என்கிட்ட வாங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா.
சிலர் சொல்லுவாங்க, நான் நிம்மதியாக தூங்கி எத்தனையோ மாதம் ஆச்சு பிரதர், எத்தனையோ வருஷம் ஆச்சு பிரதர். இன்னைக்கு உங்களுக்கு இலவசமாக நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு இல்லை, ஆல் கிளியர் டே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் கிளியர் டே. உன்னுடைய கடனை எல்லாம் கிளியர் ஆகிடும், அரியர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். 10 அரியர், 15 அரியர், 12 அரியர் வச்சிருக்கிறவங்க எல்லாருடைய அரியர்ஸ் எல்லாம் ஆல் கிளியர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் கிளியர். ஆமாம், எல்லாம் கிளியர். அதான் வந்து இளைப்பாறுதல், சந்தோஷம். ஆமேன். வாசிக்கலாம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னென்ன காரியத்தில் உங்கள் சமாதானத்தை இழந்து போனீங்க, அந்த காரியத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். எந்த காரியம்? ஒருவேளை உங்களுடைய படிப்போ இல்லைன்னாச்சுன்னா நீங்கள் சிக்கி இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்றில் நீங்கள் மாட்டியிருந்தீங்கன்னா, இது என்னுடைய சமாதானத்தை கெடுத்ததுன்னா அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை நீங்கள் கடந்து போங்க. அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர். அல்லேலூயா. யாவரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். தாயும் தந்தையும் உன்னை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்ன தேவன், என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் நீர் மறக்கவில்லை. என் பிள்ளைகளையே நீங்க மறக்கலப்பா. கஷ்டத்தோடு வந்திருக்காங்கப்பா, கடனோட வந்திருக்காங்க, வியாதியோட வந்திருக்க. ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, நீங்க செய்தாதான் போவேன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு இவர்கள் விரும்பினதை கொடுத்து என் பிள்ளைகளை அனுப்பு ஆண்டவரே. சில பிள்ளைங்க ஆண்டவரே, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ரிசல்ட் வந்த உடனே ஃபீஸ் கட்டணும், ஏதாயிலும் செய்யுங்கன்னு சொல்லி சில பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கிறார்கள். நல்லா படிக்கிற என் பிள்ளைய நான் எப்படியாவது படிக்க வைக்கணும் ஆண்டவரே, ஏதாவது என் பிள்ளைக்கு செய்யுங்கன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உன் பிள்ளைய படிக்க வைக்க உன் பணம் வரும், உன் பிள்ளைக்கு கல்யாணத்திற்கான பணமும் வரும், உன் பிள்ளைய வெளிதேசத்திற்கு அனுப்புவதற்கான பணம் வரும். கர்த்தருடைய பர்வதத்திலே அவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவரே, இவர்கள் விரும்பினதை கொடுத்து அனுப்பு. தேவைகள் எல்லாம் சந்தியுமப்பா. எல்லா நெருக்கடிகள் மாறட்டும், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B/1A,
3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.